அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற மிகவும் அதிசக்தி வாய்ந்த கேட்டதை கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு. இதை பற்றித்தான் இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். 20 நிமிடங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலுமே அது கொடுக்கும் அந்த நேரம். நாள் எப்பொழுது வருகின்றது, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதலா பார்க்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றோருக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம், அதாவது 20 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் இதை தவற விடக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது எப்பொழுது வருகின்றது, எந்த நேரத்தில் வருகின்றது, அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். யாரு ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்துடன் கேட்டாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நேர வழிபாடுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது அபிஜித் நட்சத்திர வழிபாடு. இந்த அபிஜித் நட்சத்திரத்தன்று நீங்கள் எது கேட்டாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்கள் ஒரே விஷயத்தை கேளுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நிறைய விஷயங்களை நம்ம கேட்க கூடாது. ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. இந்த பிப்ரவரி மாதம் ஒரு 24 நிமிடங்கள் வருது. இதை யாரும் தவறவிடக்கூடாது. சாதாரணமாகவே மாதந்தோறும் ஒரு முறை, அப்படி இல்லைன்னா 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். அபிஜித் முகூர்த்தம் வேற, அபிஜித் நட்சத்திரம் வேற. நிறைய பேர் இதுல குழப்பிக்கிறீங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினந்தோறும் வரும். இந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம எது வேண்டுனாலுமே அது கிடைக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 28வது நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 28வது நட்சத்திரமா இருக்கக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம இறைவன் கிட்ட என்ன பிரார்த்தனை வைத்தாலுமே அது சீக்கிரமாக கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் சக்தி வாய்ந்தது. அதாவது இதை மனிதர்கள் கிட்ட கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகுல ஒளித்து வைத்தார் அப்படின்னும் சாஸ்திரத்திலும் புராணத்திலும் சொல்லப்பட்டு இருக்கு. உத்திராடம், திருவோண நட்சத்திரம் எப்படி 20 நிமிட காலத்துல நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல 24 நிமிடங்கள் இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் வருகின்றது. அந்த அபிஜித் முகூர்த்தம் மற்றும் அபிஜித் நட்சத்திரம் இரண்டுமே வரும். ஆனா அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற. இது தினமும் வரும். தினந்தோறும் மதிய வேளையில 11:45, அதாவது 11:45 நிமிடத்திலிருந்து 12:15 15 நிமிடம் வரைக்கும் உள்ள நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லுவோம். தினமும் இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்த நாள் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரம் எப்பொழுது வருகின்றதுன்னா, வருகின்ற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோட வருகிறது. அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல 24 நிமிடங்கள் ரொம்பவும் விசேஷமானது. அந்த நேரம் என்னங்கிறது தான் சொல்கிறேன். உங்களுக்கு முதலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லுகின்றேன். பூஜை அறையில் வீட்டில இருந்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வருகின்றதுனால வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. தூய்மையான பசுனை, அப்படி இல்லைன்னா தீப எண்ணெய், அதை ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனை வையுங்க. நீங்கள் வீட்டில இல்ல, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த 24 நிமிடங்கள்ல முதல் 5 நிமிடம் நீங்க எந்த விஷயம் கட்டாயமாக உடனடியாக வேணுமோ அந்த விஷயத்த நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வம், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு தெய்வமானாலும் மனசுல நிறுத்தி இந்த பிரார்த்தனையை வையுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். அதாவது அந்த பிரார்த்தனை முடியிற வரைக்கும் நீங்க இதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த மாதமும் அபிஜித் நட்சத்திரம் வரும். அப்பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன்.
பூஜை என்றால் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா, விளக்குக்கு முன்னாடி உங்க வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நோய் நொடிகள் தீரணும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், கடன் தீரணும், அந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, அதை நீங்க வைக்கும்போது அது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டை தவறாமல் பண்ணணும். அதாவது நாராயணனுடைய மந்திரங்கள், நாமங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஓம் நமோ நாராயண நமக என்று சொல்லலாம். அனுமன் மந்திரம் சொல்லலாம். கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம். பணவரவு அதிகமாகணும் அப்படின்னா குபேரன் மந்திரம் சொல்லலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கும் பொழுது, உங்களுடைய குலதெய்வத்துடன் பிரார்த்தனை வைக்கும் பொழுதும் அதுவும் நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திக் கொடுக்கும். நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்தீங்க அப்படின்னா, அப்பொழுதுதான் பலன்கள் அதிகமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் இது எல்லாம் உண்மையா? நடக்குமா? சாத்தியமா? அப்படின்னு சந்தேகத்தோடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நடக்கவே நடக்காது. இப்பொழுது நான் நேரத்தை சொல்லுகின்றேன். வருகின்ற பிப்ரவரி 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் 6 மணியிலிருந்து 18 நிமிடத்திற்கு தொடங்கி ஆரம்பித்து 6 மணி 42 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த 24 நிமிடங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை நேரம் 6 மணி 18 நிமிடத்திற்கு ஆரம்பித்து மாலை நேரம் 6 மணி 42 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்துல நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா பலன் தராதுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதற்கு அடுத்த நாள் மகா சிவராத்திரி நாள் வருகின்றது. பிப்ரவரி 26ஆம் தேதி. இந்த நாளையும் தவற விடாதீங்க. அதுக்கு வீட்டில் 3 பொருட்களை வாங்கி வைத்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாரும் தவற விடாதீங்க. வாழ்க வளமுடன். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவு. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றோருக்கு ஷேர் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.